மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களே, தமிழ்நாடு உங்ககிட்ட கேட்கறது என்ன தெரியுமா? தென்னிந்தியாவின் மான்செஸ்டராக இருக்கக்கூடிய கோவைக்கு மெட்ரோவுக்காக ஏன் அனுமதி தரல? கோயில் நகரமான மதுரை மெட்ரோவுக்கு அனுமதி கொடுத்துட்டீங்களா? திருச்சி மெட்ரோவுக்கு அனுமதி வழங்க எது தடுக்குது? உங்களுடைய கேபினட் மீட்டிங்ல அகமதாபாத் மெட்ரோவுக்கு அனுமதி கொடுக்க நீங்கள் தமிழ்நாட்டுக்கு மெட்ரோ திட்டத்திற்காக ஏன் அனுமதி கொடுக்க மறுக்கிறீங்க? இது உங்கள் கண்ணுக்கு தெரியலையா? எங்களுடைய கோரிக்கைகளையும் தமிழ்நாட்டுக்கு ஒன்றிய பாஜக செஞ்சிருக்கக்கூடிய துரோகங்களையும் ஓரவந்தரங்களை நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அதுக்கெல்லாம் உங்கள் பதில் என்ன? ஓசூர் விமான நிலையத்துக்கு அனுமதி எங்க? சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கான முழுமையான நிதி எப்போ தருவீங்க? பள்ளி குழந்தைகளுக்கு சேர வேண்டிய 3500 கோடி ரூபாய் SSA நிதியை தராமல் இழுத்திருப்பதற்கு என்ன காரணம்? ஜல்ஜீவன் இயக்கத்திற்கான மானியத்தை 3548 கோடி ரூபாயை எப்போ தருவீங்க? ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தர வேண்டிய 2246 கோடி எப்போ தருவீங்க? ஒன்றிய அரசு திட்டங்களுக்கு தர வேண்டிய நிதியை கூட ஏன் தராமல் நிறுத்தி வச்சிருக்கீங்க? GST-யால தமிழ்நாட்டுக்கு இந்த ஆண்டு 9600 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட போகுது. இது அநியாயம் இல்லையா? ரிசர்வ் பேங்க்ல தமிழ்நாடு அக்கவுண்ட் இருந்த 1079 கோடி ரூபாயை ஒன்றிய அரசு பிடித்த செஞ்சது சரியா? தமிழ்நாடு மின்பகிர்மான கழகத்துக்கு 16,290 கோடி ரூபாய் இழப்பீட்டு நிதி வழங்க நிபந்தனை விதிச்சு கூடுதல் சுமை ஏற்றுவது சரியா? இதையெல்லாம் செயற்கையான நிதி நெருக்கடி சொல்லாம வேற என்ன சொல்றது?